போட்டு விட்டுரு நெட்டா ஆமா நெட்டு ஒர்க் ஆகுது அப்பமே இருக்கு எனக்கு புஷ் ஆக மாட்டேங்குது எனக்கு கட் பண்ணவே இல்லை ஆப்பாய் ஒர்க் ஆயிடுச்சு இப்போ 5G வரல எனக்கு புஷ் ஆகல எனக்கு அங்கே போய் பார்க்கட்டா புன்னகையுடன் வரவேற்ற என் குழந்தைகளுக்கு நன்றி. 5 ரெயின் டான்ஸ். எல்லோருக்கும் பொதுவாகத்தான் பெய்கிறது மழை. சிலர் நனைகின்றோம், சிலர் குடை பிடிக்கின்றோம். எங்கள் செல்ல குழந்தைகளின் மழை நடனத்தில் நாம் நனைகின்றோமா அல்லது குடை பிடிக்கின்றோமா என்று பார்ப்போம். அங்க போடக்கூடாது.
പെയ്തു തിമിർക്കും മഴയത്തിങ്ങനെ ചാടി രസിക്കാൻ സുഖമാണ്. மக்களை குடைபிடிக்காமல் மழையில் நனைய வைத்த எம் சுட்டி குழந்தைகளுக்கு நன்றி. மேகா டீச்சர், பரதநாட்டியம் நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. அந்த பரதநாட்டியத்தின் சிறப்பு என்னன்னு தெரியுமா? அதுவா? அது இந்தியாவின் 8 பாரம்பரிய நடனத்தில் ஒன்றுதான். நம் தமிழ்நாட்டிற்கு உரித்தான பரதநாட்டியம். ஓ, செம சூப்பர். பரதநாட்டியம் ஆட வருகிறார்கள் எம் பள்ளியின் நாட்டிய பேரழகிகள்.
அழகாக பரதநாட்டியம் ஆடிய எம் பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. இப்பொழுது நம் பள்ளியின் செயல்பாடுகளை வாசிக்க வர்றாங்க நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர். அப்போ அது ரிப்போர்ட் கார்டு மாதிரி இருக்குமா? இல்லை இல்லை, கவலைப்படாத, மார்க்ஸ் சொல்லவே மாட்டாங்க. தூய வளன் நடுநிலைப்பள்ளி செட்டிவிளை ஆண்டறிக்கை 28/9/2025. உம் இறை அன்பிற்கு எல்லை இல்லை, அன்பினால் நீர் தந்த அழகிய உலகு. உலகினால் யாம் பெற்ற உறவும், உறவினால் யாங்கள் பெற்ற அறிவும், அறிவினால் நாங்கள் பெற்ற புகழும், என் நாவினால் நான் சொல்லி புகழ நன்றிகள் பல கோடி நவில, ஒன்றல்ல ரெண்டல்ல இறைவா உம் புகழை பாட. தண்ணீரில் விளக்கரித்த தங்கத்தாயை வணங்கி என் பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். பள்ளியின் தோற்றம். நம் பள்ளியானது அருட்பணி மத்தேயிநாதன் சுவாமி அவர்களால் 29/10/1930 தொடங்கப்பட்டது. தொடக்க பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்ட நம் பள்ளி 1940 நிரந்தர அங்கீகாரம் பெற்றது. பின்பு 2001 முதல் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. நிர்வாகம். நம் பள்ளியினுடைய மேலாளர் நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்கள். நம் பள்ளியின் கண்காணிப்பாளர் தந்தை தென்மண்டலத்தின் கல்வி சிற்பி பேரர் திரு ஜோசப் டி ஸ்டாலின் அவர்கள். நம் பள்ளியின் தாளாளர் தந்தை நம் பாசமிகு அந்தோணிதாஸ் அடிகளார். அனைவரையும் இந்நேரத்தில் நன்றியுடன் வணங்குகின்றேன். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள். நம் பள்ளி ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடத்தையும் ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தையும் கொண்டது. நம் பள்ளியில் 4 சுயநிதி பிரிவு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். நம் பள்ளியில் 27 மாணவர்கள் மற்றும் 24 மாணவிகள் என மொத்தம் 51 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். கற்றல் வலுவூட்டல் செயல்பாடுகள். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. ஆம், அல்ல அல்ல குறையாத கல்வி செல்வத்தை கொடுத்து கொண்டிருக்கும் நம் பள்ளி தினமும் காலை 8 மணிக்கு காலை உணவுடன் ஆரம்பமாகின்றது. 8:30 மணிக்கு ஸ்டடி, 8:50 மணிக்கு காலை இறைவணக்க கூட்டம், அதனைத் தொடர்ந்து மறைக்கல்வி வகுப்புகள், அதன் பிறகு வழக்கமான பள்ளி வகுப்புகள். அரசு விதிகளின்படி நம் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் கல்வி முறையிலும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படைப்பாற்றல் முறையிலும் கல்வி கற்பிக்கப்படுகிறது. தினமும் மதிய உணவு இடைவேளை முடிந்ததும் சுமார் 45 நிமிடங்கள் மாணவர்களுக்கு சிறப்பு கற்பித்தல் பயிற்சி வழங்கப்பட்டு வருவது நம் பள்ளியினுடைய சிறப்பு. பெற்றோர் ஒத்துழைப்பு. மாணவர்கள் மீது பெற்றோர்கள் காட்டும் அக்கறையை மாணவர்கள் கையேடு மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆம், தினமும் வீட்டு பாடங்களை கண்காணித்து அதில் கையொப்பமிட்டு பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர்கள் அவ்வப்போது மாணவர்களுடைய தர நிலைகளை அந்தந்த வகுப்பு ஆசிரியரிடம் பகிர்ந்து கொள்கின்றனர். கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். நம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக திருமதி பா மேரி ஜுடி சுஜி அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி ஆய்வு. நம் பள்ளியின் ஆண்டாய்வு 6/3/2025 நாள் நமது சாத்தான்குளம் வட்டார கல்வி அலுவலர் மதிப்பிற்குரிய பா கண்ணை அவர்களால் பார்வையிடப்பட்டு பாராட்டப்பட்டது. குறிப்பாக மாணவர்களின் வாசிப்பு திறன், கல்வி இணை செயல்பாடுகள் மற்றும் நம் பள்ளியின் வளாக தூய்மை ஆகியவற்றை வியந்து பாராட்டி சென்றார்கள். அரசின் நலத்திட்டங்கள். பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வரும் இலவச சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், வண்ண பென்சில்கள், கிரையான்கள், காலணிகள், கணித உபகரண பெட்டி மற்றும் வரைபடங்கள் முறையாக பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. 3 முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மை பெண் கல்விக்கான ஊக்கத்தொகையும் அனைத்து மாணவிகளுக்கும் விண்ணப்பிக்கப்பட்டு பெறப்பட்டது. விழாக்கள்.
மாணவர்களிடையே நாட்டுப்பற்றை வளர்க்கும் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா மற்றும் காமராஜர் பிறந்தநாள் விழா, குழந்தைகள் தின விழா, ஆசிரியர் தின விழா போன்றவை வெகுவாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. மாணவர்களை இறைபக்தியில் வளர்த்தெடுக்கும் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இவ்விழாக்கள் தவிர்த்து வருடத்திற்கு ஒரு முறை தமிழ் இலக்கிய மன்றமும் ஆங்கில இலக்கிய மன்றமும் சிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகின்றது. கல்வி சுற்றுலா. கேட்டறியும் திறனை போல பார்த்தறியும் திறனையும் மாணவர்கள் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கடந்த ஆண்டு நம் தாளாளர் தந்தை அவர்களால் கல்வி சுற்றுலா சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. காலை திருப்பரப்பு அருவியில் குளியல், மதியம் திருவனந்தபுரம் மிருகக்காட்சி சாலையில் இதுவரை காணாத பறவைகள் விலங்குகளை கண்டு ரசித்த காட்சிகள், மாலை விழுஞ்சம் கடற்கரையில் நடைபயிற்சி மற்றும் விழுஞ்சம் கலங்கரை விளக்கத்தில் ஏறி கடல் அழகையும் கடற்கரை அழகையும் கண்டு ரசித்த காட்சிகள், இரவு கன்னியாகுமரியில் கடல் அழகை ரசித்த காட்சிகள் என்று அனைத்தும் மாணவர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த தருணங்கள். சிறப்பானதொரு கல்வி சுற்றுலாவை ஏற்படுத்தி கொடுத்த தாளாளர் தந்தை அவர்களுக்கும் மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கிய அருட்சகோதரி விஜிலா நேவிஸ் அவர்கள் குடும்பத்தாரையும் நம் பள்ளி மாணவர்களை தம் பிள்ளை போல் வழிநடத்தி எங்களை வாகனத்தில் அழைத்து சென்று அனைத்து உதவிகளும் செய்த அண்ணன் எடிசன் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்விக்குழு. நம் பள்ளி என்ற ஆலமரத்தின் ஆணிவேர் கல்விக்குழு. நம் பள்ளி என்ற ஆலமரத்தின் ஆணிவேர் கல்விக்குழு. ஆம், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை நம் பள்ளிக்கு நிரந்தர அங்கீகாரம் கிடைக்காத சூழ்நிலையில் சுயநிதி பிரிவாக இத்தனை ஆண்டுகள் நம் பள்ளி வெற்றியுடன் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருப்பதற்கு முக்கிய பங்காற்றி கொண்டிருப்பது நம் கல்விக்குழு மற்றும் நம் கல்விக்குழுவை சார்ந்த உறுப்பினர்கள். பள்ளியின் அனைத்து நிதி தேவைகளையும் பள்ளிசார் செயல்பாடுகளையும் அவ்வப்போது கண்காணித்து ஊக்கமளித்து வரும் எம் கல்விக்குழுவினுடைய தலைவர், செயலாளர் மற்றும் ஆற்றல் மிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இத்தருணத்தில் காணிக்கை ஆக்குகின்றோம். நன்றிகள். அனுபவமே அருமையான ஆசான். அனுபவமே அருமையான ஆசான். நம் மாநிலத்தினுடைய தற்போதைய சபாநாயகர் மதிப்பிற்குரிய அப்பாவு அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்த காலகட்டத்தில் அவருக்கு 5 ஆண்டுகள் தாளாளர் தந்தையாக செயல்பட்டது நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தை அந்தோனிதாஸ் அடிகளார் என்பது இங்கு பலருக்கு தெரியாது. ஆம், நம் தந்தை அவர்கள் அனுபவ அறிவிலே பழுத்த பழம், பல ஆசான்களின் முன்னோடி. எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எது தேவை எது தேவையற்றது என்று தம் அனுபவ அறிவிலே நம் பள்ளியை வழிநடத்தி கொண்டிருப்பது நம் தாளாளர் தந்தைதான். தந்தையின் அறிவுசார் ஆற்றலுக்கு ஈடு இணையில்லை. தாளாளர் தந்தை நமக்கு இறைவன் கொடுத்த கொடை. தந்தை அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம் ஊர் நிர்வாக குழு. கல்விக்குழுவை போல் ஊர் நிர்வாக குழுவும் பள்ளி மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். பள்ளி சிறப்பாக செயல்பட பங்கு தந்தையுடன் இணைந்து நம் பள்ளி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஊர் தலைவர், செயலர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பெற்றோர்கள். உங்கள் குழந்தைகளால் தான் நம் பள்ளி என்ற சோலை பூத்து குலுங்குகின்றது. பூக்களாய் சிரிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் பணிவான நன்றிகள். குறிப்பாக நம் பள்ளியின் கல்வி தரத்தில் நம்பிக்கை கொண்டு இந்த ஆண்டு தோப்பு விலையிலிருந்து 2 மாணவர்கள் 1ஆம் வகுப்பில் சேர்ந்துள்ளனர். அம்மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் நம் பள்ளியின் பங்களிப்பு 100% இருக்கும் என உறுதி கொண்டு அப்பெற்றோர்களுக்கும் எங்களது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம் பள்ளி நலனில் அக்கறை கொண்ட அனைத்து ஊர் மக்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பழைய மாணவ மாணவியர், திரு அவை அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள் பல. இறுதியாக இன்றைய கலை நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய விழா தலைவர், நம் முன்னாள் பங்கு தந்தை, இன்று பொத்தகாலன் விலையில் புரட்சி செய்து கொண்டிருக்கும் புரட்சி நாயகர் அருட்தந்தை பேரறிஞர் திரு ஜஸ்டின் அடிகளார் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி எனது ஆண்டறிக்கையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
எங்கள் பள்ளியின் செயல்பாடுகளை ஆண்டறிக்கையின் மூலம் எடுத்து கூறிய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜாக்ஸ் அவர்களுக்கு நன்றி. 6 ரைம்ஸ். குழந்தைகள் அதிகமாக பாடிய ஆங்கில பாடல் எதுவாக இருக்கும்? நீனும் பாடியிருப்பா, நானும் பாடியிருப்பேன், ஏன் நம்ம மக்களும் பாடியிருப்பாங்க. அப்படியா? அது என்ன பாட்டாக இருக்கும்? வேற என்னவா இருக்கும்? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாராக தான் இருக்கும். அப்போ அதுபோல ஒரு ரைம்ஸ் பாட வருகிறார்கள் எம் குழந்தைகள். Blue black, blue black, what do you see? I see a yellow duck. I see a yellow duck. Yellow duck, yellow duck, what do you see? I see a green frog. I see a green frog. Green frog, green frog, what do you see? I see a fish. I see a fish. Red fish, red fish, what do you see? I see a fawn fly. I see a fawn fly. Fawn fly, fawn fly, what do you see? I see a blue duck, a yellow duck, and green frog, and a red fish. Fingers, daddy fingers, where are you? Elam, Elam, how do you do? Elam, Elam, how do you do? Mummy fingers, where are you? Elam, Elam, how do you do? Elam, Elam, how do you do? Daddy fingers, where are you? Elam, Elam, how do you do? Elam, Elam, how do you do? Sister fingers, where are you? Elam, Elam, how do you do? Elam, Elam, how do you do? Baby fingers, where are you? Elam, Elam, how do you do? Elam, Elam, how do you do? Thank you. Thank you. அழகாக ரைம்ஸ் பாடிய எம் செல்ல குழந்தைகளுக்கு நன்றி. 8 மாறுவேட போட்டி. திருவள்ளுவரை பார்க்கணும்னா கன்னியாகுமரிக்கு போங்க, விவசாயியை பார்க்கணும்னா வயலுக்கு போங்க, இந்த 2 பேரையும் ஒண்ணா பார்க்கணும்னா நம்ம ஆண்டு விழாவுக்கு வாங்க. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மாறுவேட போட்டி இதோ. பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நம்முடைய பங்கு தந்தை பேரருட் தந்தை அந்தோணிதாஸ் அவர்களே,
விழா மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியவர்களே, அருட்சகோதரிகளே, புனித வளன் நடுநிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோரை, பெரியோரை, உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பள்ளியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி ஆண்டு விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலத்தின் அருமை கருதியும் நம் பிள்ளைகள் நிறைய நிகழ்ச்சிகள் தர இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு ஒரே ஒரு சிந்தனை மட்டும் தலைவர் உரையாக பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது தமிழ் வழி கல்வி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. ஆங்கில மோகம் என்பது அதிகமாக இன்று எல்லா இடத்திலும் இருந்து வருகிறது. பணம் படைத்தவர்கள் ஆங்கில வழி பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள் தமிழ் வழி கல்வியில் பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு யதார்த்த சூழ்நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் உறக்க சொல்ல வேண்டியது, தாய்மொழி வழி சிந்தனை தான் ஒரு மனிதனை முழுமையான ஒரு மனிதனாக உருவாக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பள்ளியில் தரம் மிகுந்த கல்வியானது, நீங்கள் ஆண்டறிக்கையை பார்த்தாலே தெரியும், நம்முடைய பள்ளியில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, ஞானத்திலும் சரி சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். எனவே தலைமை ஆசிரியர் அவர்களையும் அவர்களோடு இணைந்து பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய சார்பாகவும், நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாகவும், நம்முடைய ஊர் மக்கள் அனைவருடைய சார்பாகவும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பணி தொடர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒருங்கிணைந்த வளர்ச்சி இந்த உலகத்திலே அழிக்க முடியாத ஒன்று. அதைத்தான் ஆண்டறிக்கையில் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நீங்கள் எவ்வளவுதான் எடுத்தாலும் அழிந்து போகாத ஒன்று, இறைக்க இறைக்க ஊறக்கூடிய ஒன்று இந்த கல்வி மட்டும்தான். நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்நாளில் அடுத்த இலக்கை எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி என்ற அந்த ஒற்றை ஆயுதம் இருந்தால் போதும். அதை அவர்கள் திறம்பட கற்று தேர்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்வில் ஒளி பிறக்கும். எனவே நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து கல்வி என்னும் ஆயுதத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம். எந்த நிலைமை வரையிலும் அவர்களை படிக்க வைப்போம். குறிப்பாக தாய்மொழி வழி கல்வியில் அவர்களை கற்க வைப்போம். தாய்மொழி வழி கல்வியில் கற்கின்ற பொழுது சிந்தனை திறன் பெருகும், அறிவாற்றல் பெருகும், படைப்பாற்றல் பெருகும். எனவே அத்தகைய ஒரு கல்வி முறையை நம்முடைய பங்கிலே சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறோம். எனவே நிச்சயமாக நம்முடைய பள்ளியிலும் இந்த பணியானது சிறப்பாக முன்னெடுக்கப்படுகிறது. எனவே இந்த நாளிலே மக்கள் அனைவருடைய சார்பாலும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய வளன் நடுநிலைப் பள்ளிக்கு என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு விழா தொடர்ந்து சிறப்பாக நடைபெற அவர்களுக்கும் இந்த அருமையான கலை நிகழ்ச்சிகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய எம் முன்னாள் பங்குத்தந்தை அவர்களுக்கு நன்றி. மாறுவேட போட்டி.
சொல்லாத கச்சை பின்னிக்க அடுக்கத்தாக நன்றி. சாமியோ கும்பிட சாமியோ நான் ஒரு குடத்தி சாமியோ பாசிமணி பவளமணி எல்லாருக்கும் சாமியோ பாசியாங்களையோ சாமி பாசியாங்களோ சிரிச்சு கடியாலோ நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் யார் தெரியுமா? நான் தான் சாயி. இங்க எல்லாருக்கும் சோறு போடுற சாயி. நான் அந்த சேத்துல கால் வச்சாதான் நீங்க எல்லாரும் சோத்துல கைக்கணும். நீ சாயிட்டை அதான் நீங்க சாய வாங்க. நன்றி. தெரியுமா? நான் தான் மழை பேசுறேன். அங்க சுத்தமான காத்து, சாப்பிட்டுக்க பழங்கள்லாம் தரேன். அப்புறம் ஏன் நீ வெட்டீங்க? நம்பி நிறைய குட்டி குட்டி பேருங்களா இருக்காங்க. என்னை வெட்டினவங்களே எங்க போவோம்? வெட்டாதீங்க, வெட்டாதீங்க. நாங்கள் ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. இல்லைண்ணா எப்படி மழை கிடைக்கும்? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி. தங்கள் திறமைகளை திறம்பட வெளிப்படுத்திய எம் குழந்தைகளுக்கு நன்றி. எங்கள் பள்ளி சிறுவர்கள் குருவியாக மரமாக மாறி மேடைக்கு வருகிறார்கள். ஆடியன்ஸ் நீங்களும் கிளாப் பண்ண ரெடியா இருங்க.
கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ நெல்லி மரமே சின்ன குருவினா சின்ன குருவினா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ முருங்கை மரமே சின்ன குருவினா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ வாழை மரமே சின்ன குருவினா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ ஆலமரமே சின்ன குருவினா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தருவேனே சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்தோ பாவம் நெல்லி மரம் தரையில் சாய்ந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்தோ பாவம் முருங்கை மரம் தரையில் சாய்ந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்தோ பாவம் வாழை மரம் தரையில் சாய்ந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது
மரம் மட்டும் நிமிர்ந்து நின்றது, தலை நிமிர்ந்து நின்றது. அழகான குருவிக்கும் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நன்றி. 10 உண்மையின் உயர்வு நாடகம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இது இங்க ஒரு 10,000 ரூபாய் கீழே கடந்துச்சுன்னா நீங்க எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? யாரு எடுக்காம இருப்பா? ஆள் இல்லாத சமயத்துல அலைக்கா தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஆனா அந்த நாடகத்துல ஒருத்தவங்க எடுக்கவே மாட்டாங்களாம். பாருடா, அது எப்படின்னு இந்த நாடகத்தின் மூலமா பார்ப்போம். செக்ரட்டரி, என்ன சார்? நம்ம கம்பெனி மேனேஜர் நேர்மை இல்லாமல் நடந்ததால நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிட்டு. அதனால நான் அவரை வேலையிலிருந்தே நீக்கிட்டேன். நாம் புதுசாக நேர்மையான ஒரு நல்ல மேனேஜரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அடுத்த வாரம் புதன்கிழமை இன்டர்வியூ நடத்தணும். அது எப்படி? ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்க நேர்மையானவங்களா நல்லவங்களான்னு கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வா போகலாம்.
மேடம் மேடம் இங்கே கொஞ்சம் வாங்க. வாட் நான்சென்ஸ். இங்கே இது உங்களோட பணமா? என்னது பணமா? எங்க எங்க? ஆமாம், இது என்னோடது தான். என் பேக்லேருந்து விழுந்துருச்சு. இது ஏன் படம் தான். ரொம்ப பசிக்குது மேடம். சாப்பிட்டு 2 நாளாச்சு. ஏதாவது இருந்தால் தாங்க மேடம். ஏதாவதா? மூஞ்சியும் மகரையும் பாரு. உன் கை காலி எல்லாம் நல்லா தானே இருக்கு. நீனே வளைச்சி சாப்பிட்டா என்ன? எனக்கு 2 காலம் இல்லை மேடம். என்னால் வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க மேடம். ஐயையோ, இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. உன்கிட்ட பேச எனக்கு டைம் இல்லை. மேடம் மேடம், ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கிற நேரம் இந்த தரித்திரத்தோட பிரச்சனை. என்ன எதுக்கு கூப்பிட்ட? இங்க ஒரு பர்ஸ் விழுந்து கிடக்குது. இது உங்க பர்ஸா? பாருங்க மேடம். என்னது பர்ஸா? ஆமா, இது என்னோட பர்ஸு தான். ரொம்ப பசிக்குது மேடம். ஏதாவது தாங்க மேடம். நல்லா இருப்பீங்க. நீங்க போற காரியம் நல்லா இருக்குமா? இந்த பிச்சைக்காரங்களோட பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. இதோ பாரு, ரோட்ல இப்படி போயிட்டு இருக்கிற நேரம் இந்த மாதிரி தொல்லை கொடுத்தீனா உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். தம்பி தம்பி, இங்க கொஞ்சம் பணம் விழுந்து கிடக்குது. இது உங்க பணமா? இல்லை இல்லை, இது என்னோட பணம் இல்லை. இல்லை தம்பி, இதுக்கு முன்னாடி இந்த பணம் இங்கே இல்லை. நீங்கள் நடந்து போன பிறகுதான் இந்த பணம் இங்கே கிடக்குது. இது உங்க பணம் தான். பணத்தை தொலைச்சவங்க தேடி வருவாங்க, அவங்க கிட்ட கொடுங்க. ரொம்ப பசிக்குது தம்பி. ஏதாவது இருந்தா தாங்க தம்பி. பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க, இதை வச்சு வாங்கி சாப்பிடுங்க.
இவனோட மூஞ்சியும் முகரையும் பாரு, பார்த்தாலே எரிச்சலா வருது. இவனுக்கெல்லாம் யாரு வேலை கொடுப்பா? இவன்லாம் எதுக்கு தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறானோ? இன்டர்வியூக்கு வந்திருக்கான், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட பண்ணி தரல. இவனுக்கெல்லாம் யாரு வேலை கொடுப்பா? இங்க பெருக்கிற வேலைன்னு நினச்சிக்கிட்டு வந்திருப்பான் போல. அட்ரஸ் தெரியாம இங்க மாறி வழி தெரியாம வந்துட்டியா? நீ என்ன பேச மாட்டியா? பதில் சொல்லு. இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூக்கு வந்திருக்கானா? உனக்குலாம் இங்க வேலை கிடைக்காது. இப்பவே வீட்டுக்கு போயிரு. எங்க 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்கும். ஆமா ஆமா, வீட்டுக்கு போயிரு. இன்டர்வியூக்கு வந்திருக்கானா? அடுத்தது அவளை வர சொல்லுங்க. மைத்ரீன், மைத்ரீன், இங்க யாருமா மைத்ரீன்? உள்ள போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். உங்கள் ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மேனேஜருக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ சார். நீங்கள் பேசுகிற இங்கிலீஷும் கூட ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா மார்க்கும் எடுத்திருக்கீங்க. ஆனால் எங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யணுன்னா இது போதாது. நேர்மை ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட நாங்கள் அதை எதிர்பார்க்கலாமா? நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன் சார். நீங்கள் என்ன நம்பலாம் சார். சரி, உங்கள் நேர்மையை இப்போ பார்ப்போம். செக்ரட்டரி, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சரி, ரோட்டில் எடுத்தீங்களே பணம், அது உங்களோட பணமா? இல்லை சார். உடனே அந்த பணத்தை எடுத்து டேபிளில் வை. சாரி சார். உனக்கு எங்கள் கம்பெனியில் வேலை இல்லை, கெட் அவுட். அட்டெண்டர், அடுத்த ஆளை வர சொல்லுங்க. ஷெரினி, உள்ள போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். என்னம்மா, ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தா ஏதோ ஃபேஷன் ஷோக்கு வந்திருக்க மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு தான் வந்தீங்களா? இந்த இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன் சார். நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல மார்க்கும் எடுத்திருக்கீங்க. ஆனால் எங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யணுன்னா இதெல்லாம் போதவே போதாது. நேர்மை, உண்மை ரெண்டும் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட நாங்கள் அதை எதிர்பார்க்கலாமா? நான் ரொம்ப நேர்மையாக இருந்துப்பேன் சார். சரி, உங்கள் நேர்மையை இப்போ பார்ப்போம். செக்ரட்டரி, இங்கே வாங்க.
இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியல சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த இவங்களையே உங்களுக்கு தெரியல. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. சரி, ரோட்டில் எடுத்தீங்களே பர்ஸ், அது உங்களோடதா? எந்த பர்ஸ் சார்? எந்த பர்ஸா? உடனே அந்த பர்ஸை எடுத்து டேபிளில் வை, இல்லைன்னா போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். உடனே எடுத்து வை. சாரி சார், சாரி சார். உனக்கு எங்கள் கம்பெனியில் வேலை இல்லை, கெட் அவுட். இந்தாங்க பர்ஸ் சார். அட்டெண்டர், அடுத்த ஆளை வர சொல்லுங்க. ஷரோன், உள்ள போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். செக்ரட்டரி, இங்கே வாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவங்கள பார்த்துருக்கிறேன் சார், ஆனால் உங்கள் செக்ரட்டரின்னு தெரியாது சார். செக்ரட்டரி, உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டு வாங்க. இன்டர்வியூ பண்ணலையா சார்? இன்டர்வியூ பண்ணியாச்சு. நாங்கள் வச்ச டெஸ்ட்டில் நீங்கள் பாஸும் ஆயிட்டீங்க. எப்போ சார் டெஸ்ட் வச்சிங்க? நீங்கள் வர வழியில் ரோட்லேயே உங்களுக்கு டெஸ்ட்டும் வச்சிட்டோம், அப்போவே உங்களை செலக்டும் பண்ணிட்டோம். உங்களை எங்கள் கம்பெனி மேனேஜராக நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம். உங்கள் நேர்மைக்கு பரிசாக இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் சார். தேங்க்யூ சார். நேர்மையே வாழ்வின் சிறப்பு என்பதை நடித்து காட்டிய எம் மாணவ செல்வங்களுக்கு நன்றி. தங்களின் கோல்கம்பின் மூலம் இசையெழுப்பி இறைமகன் இயேசு கிறிஸ்துவை புகழ வருகின்றார்கள் எம் பள்ளி மாணவ மாணவிகள். கோலாட்டம்.
விசுவாசபிதா மைந்த இயேசுநாம சதானந்த இயேசு நாயகனா சொந்த இயேசுயானந்தரே. மிகவும் சிறப்பாக நடனமாடிய மாணவ செல்வங்களுக்கு நன்றி. மாறுவேட போட்டிக்கான பரிசு வழங்குதல். எல்லாத்துக்குமே கொடுக்குது. சரி. ஆறுதல் பிரைஸ் இதுல இருந்து தான் கொடுக்கணும். சரி. இது எங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரைஸ். சார் வீடியோ எடுத்து அம்மாக்கு அனுப்பணும். சார் கொஞ்சம் அங்கன்வாடி மைய குழந்தைகளின் கல்விக்கான பரிசினை வழங்க தூய வளன் நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பிராங்க்லின் அமல ஜாக்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். படிப்பிற்கான பரிசு விவரம்: 2 to 3 வயது குழந்தைகளுக்கான பரிசுகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆண்ட்ரியா, செகண்ட் பிரைஸ் அருள். குழந்தைங்களை வேகமாக அனுப்பி வைங்க. 3 to 4 வயது குழந்தைகளுக்கான பரிசுகள். ரெண்டு டு 3 வயது குழந்தைகளுக்கான பரிசு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆண்ட்ரியா, செகண்ட் பிரைஸ் அருள். கைதட்டி உற்சாகப்படுத்துங்க குழந்தைங்களை. மூணு டு 4 வயது குழந்தைகளுக்கான பரிசுகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரிஜோ மற்றும் ஆரோன், செகண்ட் பிரைஸ் அந்தோனி பவிக்ஸா. ஆரோன் இப்படி வா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரிஜோ மற்றும் ஆரோன், செகண்ட் பிரைஸ் அந்தோனி பவிக்ஸா. அப்படி வாமா. நாலு டு 5 வயது குழந்தைகளுக்கான பரிசுகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் லீனா கிரேஸ், செகண்ட் பிரைஸ் சஜிகா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் லீனா கிரேஸ், செகண்ட் பிரைஸ் சஜிகா. செகண்ட் பிரைஸ் சஜிகா. மாறுவேட போட்டிக்கான பரிசுகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் சஜிகா ஔவையார், செகண்ட் பிரைஸ் பாரதியார் மரம் விவசாயி. அந்த கேரக்டரில் உள்ளவங்க வாங்க. ஆரோன், லீனா, ரிஜோ. கைதட்டி உற்சாகப்படுத்துங்க குழந்தைங்க, உங்க குழந்தைங்க தானே. ஹேண்ட் ரைட்டிங்கான பரிசுகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்தோனி பவிக்ஸா, செகண்ட் பிரைஸ் லீனா கிரேஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்தோனி பவிக்ஸா, செகண்ட் பிரைஸ்.
மாறுவேட போட்டியில் ஆறுதல் பரிசு பெறும் குழந்தைகள்: ஆண்ட்ரியா, அந்தோனி பவிக்ஸா, அந்தோனி பிரஜின். பிரஜின், குழந்தைங்கள சீக்கிரமா கூப்பிட்டு வாங்கம்மா. பரிசுகள் வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அது நீங்க கொடுத்துருங்க. அடுத்தபடியாக தினசரி வருகை தந்த குழந்தைகளை பாராட்டி அவர்களுக்கு பரிசுகள் வழங்க நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பங்கு தந்தை வாங்க. குழந்தைங்களை வரிசை அனுப்புங்க. பிளஸ்ஸி, ஆமோஸ் பேனியல், ஆரோன், ஆண்ட்ரியா, அருள், இன்ஃபென்ட் ஜெபின், அந்தோனி பிரஜின், ஆடன், அந்தோனி ஆடன், அந்தோனி பவிக்ஸா, லீனா கிரேஸ், சியோன், சஜிகா, ரிஜோ, அதன்யா, மிக்கேல் சுஜன், அமலஹர்ஷினி. வரிசை வரிசை. பிளஸ்ஸி, ஆமோஸ் பேனியல், ஆரோன், ஆண்ட்ரியா, அருள், இன்ஃபென்ட் ஜெபின், அந்தோனி பிரஜின், ஆடன், அந்தோனி ஆதன், அந்தோனி பவிக்ஸா, லீனா கிரேஸ், சியோன், சஜிகா, ரிஜோ, அதன்யா, மிக்கேல் சுஜன், அமலஹர்ஷினி. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாங்கிக்கோ. ஆமோஸ்க்கு கொடுத்துருமா மாட்டோம். சரி, இருக்கு, அந்த 2 எடுத்துருங்க. அடுத்தபடியாக குழந்தைகளை தாயன்புடன் பராமரிக்கும் நம் உதவியாளர் திருமதி பொம்மி ராதாமேரி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஏதாவது ஒன்று. அடுத்து ஆசிரியருக்கான பரிசு வழங்கப்படுகிறது. பரிசுகள் வழங்கிய நம் பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. நமது குழந்தைகளின் மீது வளர்ச்சியில் அதிக அக்கறை கொண்டு வருடம் பரிசுகளை வழங்கிய தொழிலதிபர் தமிரா குழுமத்தின் உரிமையாளர் திரு முகமது மதீன் அவர்களுக்கு எங்கள் நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். நன்றி. நம்ம போன வருஷம் போன ஸ்கூல் டூர் ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஞாபகம் இருக்குதே. கோவளம் பீச் தானே? அதே தான். எனக்கு மறுபடியும் அந்த பீச்சுக்கு போகணும் போல இருக்கு. எதுக்காக மறுபடியும் கோவளம் பீச்சுக்கு? அந்த பீச்சில் உள்ள மாதிரியான உணர்வை ஏற்படுத்த போகிறாங்க நம்ம குழந்தைங்க. பார்ப்போமா? Undra mucha mama, aniao Santa Tuta. Undra mucha mama,
आणि हांव सांगता तुका आणि माजोरीच्या पिला लागीं चल मांडिनाका आणि माजोरीच्या पिला लागीं चल मांडिनाका हुंदीर मामा आयलो आनी ताची पोना लिपलो हुंदीर मामा आयलो आनी ताची पोना लिपलो आनी माजोरीच्या पिलान ताका एका घासान लायलो आनी माजोरीच्या पिलान ताका एका घासान लायलो या या माया या 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 Maria Pitache, oh Maria Pitache, oh Maria Pitache, hey, oh Maria Pitache, hey, oh Maria Pitache, oh Maria Pitache, oh Maria Pitache, hey, oh Maria Pitache. Barra da tamam melusi, istretti compri. Barra da tamam melusi, istretti compri. Alegna entrada melusi, triste na saída. Alegna entrada melusi, triste na saída. Hey! Por amor da voz melusi, eu fico soldado. Por amor da voz melusi, eu fico soldado. Fazer sentinela melusi, levar chicotada. Fazer sentinela melusi, levar chicotada. Oh Maria Pitache, 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 oh Maria Pitache. Anda Maria dança. Pitache, oh Maria Pitache, oh Maria Pitache, Maria Pitache, oh 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 Maria Pitache, voices Maria Pitache, oh Maria Pitache, oh Maria Pitache, oh Maria Pitache, everybody Maria Pitache, oh 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 Maria Pitache. Oh Maria Pitache, oh Maria Pitache, oh Maria Pitache, oh Maria Pitache. Last time, oh Maria Pitache, oh Maria Pitache, oh Maria Pitache. Oh Maria Pitache. அருமையாக நடனமாடிய இம்மாணவ செல்வங்களுக்கு நன்றி. அந்த காலத்து 90s கிட்ஸ் எப்படி இருப்போம் தெரியுமா? என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவோம். இதெல்லாம் எப்படி இந்த 2K கிட்ஸுக்கு தெரியும்? இம்மாணவர்கள் மைம் மூலமாக நடிக்க வருகிறார்கள்.
நல்ல பழுத்து வச்சிரு பல 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 பலன்னு பல 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 Se mueve para, se mueve para, se mueve para, se mueve para, se mueve para.
கருத்தாகவும் கலக்கலாகவும் நடித்த எம் மாணவ செல்வங்களுக்கு நன்றி. மேகா, நான் நேற்று ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அங்கே ஒரு சைவ உணவு சொல்லிச்சு, நான் தான் ரொம்ப சுவையானவன் அப்படின்ட்டு. அது எப்படி? நானும் தான் அதே ஹோட்டலுக்கு போனேன். அசைவ உணவு தான் சொல்லிச்சு நான் தான் சுவையானவன் என்று. சரி சரி, நமக்குள்ள எதுக்கு சண்டை? இந்த பட்டிமன்றத்தின் மூலமா அதை தெரிஞ்சுக்கிடுவோம் எது சுவையானதுன்ட்டு. தண்ணீரில் விளக்கரித்த தங்கத்தாய்க்கு திருவிழா கொண்டாடும் இந்நாளில் எம் பள்ளியின் ஆண்டு விழாவில் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் ஊர் பெரியோர்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். மக்களே, இன்றைய நகைச்சுவை பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவென்றால், சுவையான சத்தான உணவு சைவ உணவா அசைவ உணவா? இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அதை நினைச்சுதான் மனம் உலகம் முழுதும் பறக்குது. என்ன மக்களே, பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாமா? பண்டைய காலத்தில் இந்திய உணவை இந்தியர்கள் மட்டுமே சாப்பிட்டனர். ஆனால் இன்று இந்தியர்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுவது சைனீஸ் உணவுகளாக மாறிவிட்டன. அதேபோல் இந்திய உணவுகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு. மொத்தத்தில் உலகமயமாதல் மூலம் யார் வேண்டுமானாலும் எந்த நாட்டு உணவுகளையும் தயாரிக்கலாம், உண்ணலாம். ஆனால் உணவின் சுவையும் சத்தும் நாட்டிற்கு நாடு வேறுபடுகிறது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சுவையான சத்தான உணவு சைவ உணவா அசைவ உணவா? சுவையான சத்தான உணவு சைவ உணவே என்ற தலைப்பில் பேச அந்த அணியின் தலைவர் மசால் தோசை மைக்கேல் அவர்களும், காளான் பிரியாணி அஸ்வின் அவர்களும், நெய் சோறு ஜினோசி அவர்களும் தயாராக இருக்கின்றனர். அதே போல சுவையான சத்தான உணவு அசைவ உணவுதான் என்ற தலைப்பில் பேச கோழிக்கறி கெவன்சி அவர்களும், ஆட்டுக்கறி அஜிபா அவர்களும், குடல் கறி அஸ்வின் அவர்களும் தயாராக இருக்கின்றனர். சரி மக்களே, நேரத்தை வீணாக்க வேண்டாம். இவர்கள் இரு தரப்பும் சொல்வதை கேட்போம். முதலாவதாக சுவையான சத்தான உணவு சைவ உணவே என்ற தலைப்பில் பேச
மசால் தோசை மைக்கேல் அவர்களை அழைக்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உடைய நடுவர் அவர்களே, ஆடு கோழி குடல் நண்டு மீனஞ்சு அசைவம் சாப்பிட்டு குடல் வீங்கி கிடக்கும் என் எதிர்க்கட்சி அணியினரே, எனது அருமை பெற்றோர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, இளம் பெண்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். சுவையான உணவு சைவ உணவே என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கு நீண்ட காலம் வாழ ஆசை இருக்கிறதா? அப்படின்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு சைவ உணவு தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக சைவ உணவு தான் சாப்பிட வேண்டும். எதிரணியினரை பார்த்தால் எனக்கு பாவமாகத்தான் உள்ளது. மட்டன் நண்டு பிரியாணி இறால் என்று ஊர்வன பரப்பன பெயர்கள் அனைத்தையும் உண்டு தங்கள் உடல் நலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்த்தா ஒல்லி குச்சி உடம்புக்காரன் மாதிரியா தெரிகிறது? பார்த்தா அப்படித்தான் தெரியும். ஆனால் உடல் பலத்தில் சைவ உணவு சாப்பிட்டு வைரம் வாய்ந்த கட்டை ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு பார்க்குறியா? அதற்கு காரணம் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சைவ உணவு தான்.